2026 சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக உங்கள் வீட்டு மகள் நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன். அதுல என்னுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், என்னுடைய கடன்கள் எல்லாம் இருக்கும். அதுல இருந்து அந்த சொத்துல இருந்து ஒரு பைசா கூட வருமானத்திற்கு அதிகமாக நான் சொத்து சேர்க்க மாட்டேன் என்ற உறுதியை கொடுத்து உங்கள் வீட்டு மகள் களத்துல நிக்கிறேன். இந்த மாதிரி எந்த ஒரு வேட்பாளரும் எந்த கட்சி வேட்பாளரும் வாக்குறுதி தரமாட்டாங்க. ஏன்? அவங்க அரசியலுக்கு வர்றதே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி பெரிய பணக்கார, பெரிய கெத்த அலையலாம், ரெக்க கட்டி பறக்கலாம் அப்படின்னு. நாங்கள் அரசியலுக்கு வருவது இந்த மக்களுக்கான உரிமையை மீட்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம். இதுக்கு மேல அதிமுக ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல திமுக வாக்களிச்சு என்ன பண்ண போறீங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்களிச்சு என்ன செய்ய போறீங்க? அடிமையில கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? திமிரா இருக்கணும், லெனினை போல இருக்கணும், மாவோவை போல இருக்கணும், ஷேகுவேராவை போல இருக்கணும், ஃபிடல் காஸ்ட்ரோவை போல இருக்கணும். 25 கோடி ரூபாய் நான் என்ன நடுநிசையா வாங்கினேன், பட்டப்பகல வாங்கினேன், பேங்க் அக்கவுண்ட்ல வாங்கினேன் என்று பந்தா பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய முத்தரசு எல்லாம் ஒரு கம்யூனிஸ்டா? சாதாரண சமையல் படத்துக்கு 1 லட்சம் ரூபாய கிராம நிர்வாகத்துக்கிட்ட கணக்கு காட்டி இருக்கக்கூடிய உங்க எம்எல்ஏ நாகை மாலி ஒரு கம்யூனிஸ்டா அவரு? திமுக என்ன செஞ்சாலும் கம்முன்னு இருப்பாங்க. அதான் இந்த தமிழ்நாட்டு கம்யூனிஸ்டனுடைய இயற்கை. கம்யூனிஸ்ட் தைரியமா இருக்கணும், எது நடந்தாலும் போர்க்குரல் கொடுக்கணும். திமுகவே தப்பு செஞ்சாலும் போர்க்குரல் கொடுக்கணும்.